ஏலியன் படங்கள்னாலே நமக்கு எப்போதுமே ஈட்டி தாங்க டாப் பொசிஷனில் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஈட்டியோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். அப்படி பார்க்கும்போது அந்த ஈட்டிங்கிறது அங்கே அது வந்து ஏலியனோட பேர் கிடையாதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸில் அப்பியர் ஆகியிருக்கும். ஸ்டார் வார்ஸில் வரும்போது இருக்க எல்லா ஏலியனுக்குமே பேர் கொடுத்தான்னு சொல்லி அங்கே இருந்த ஈட்டியில் அப்பியர் ஆன அந்த ஏலியன் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, அசோகியன்ஸ். இவங்க எல்லாருமே புரோடோ அசோகி அப்படிங்கிற ஒரு பிளானட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். புரோடோ அசோகினா கிரீன் பிளானட்னு அர்த்தம். நம்ம பூமியை ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து தண்ணீர் இருக்கு. அந்த வகையில் இந்த ஏலியன் இருக்க பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவே இந்த பிளான்ட் லைஃப் அதிகமாக இருக்கும் போல. அதுக்கேற்ற மாதிரி ஈட்டியில் கூட இந்த ஏலியன்ஸ் வந்து நம்ம பூமியில் இருக்க இந்த பிளான்ட் லைஃப் தான் இருக்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிளானட்ல வந்த இந்த ஏலியன்ஸை அசோகியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது நாம ஹியூமன்ஸா இருக்கோம், அந்த மாதிரி அந்த ஏலியன்ஸை அசோகியன்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஈட்டி படத்தில் வந்து அந்த ஏலியனோட பேர் என்னடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெல் இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் வரல. கிரீன் பிளானட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு சீக்வல் ஈட்டி புக்ல இந்த ஏலியனோட பேரை ஜெர்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் இல்ல, பட் ஃபியூச்சர்ல ஈட்டி 2ங்கிற ஒரு படம் வந்துச்சுன்னா அதில் கன்ஃபார்ம் பண்ணலாம்.